ஸோ நான் வந்து இப்போது இந்தியன் ஃபிலாசபி பற்றி ரீட் பண்ணிட்டுருக்கேன். ஆஸ் அ ஃபிலாசபி ஸ்டூடெண்ட்டாக வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிட்டுருக்கேன். அதில் ஒரு புக்கு இன்றைக்கி நான் எடுத்தேன். அதில் நான் படித்த சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து இந்தியன் ஃபிலாசபி வால்யூம் 1 பை ராதாகிருஷ்ணன். ஸோ அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வாசிச்சுட்ருக்கேன். அதில் ராதாகிருஷ்ணன் சொல்கிற சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபிலாசபி, அதாவது தாட் ஆஃப் அ மேன் வந்து எப்போ வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா, பென் இயர்ஸ் அவனுக்கு எப்போ ஒரு பாதுகாப்பான, அதே மாதிரி ஒரு துன்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் வந்து ஒரு மனுஷனோட சிந்தனைங்கிறது வந்து அதிகப்படியாக உருவாகுது. ஸோ இந்த இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சாத்தியமாக இருந்திருக்கு. இந்திய மக்களுக்கோ, இந்தியாவோட பழங்கால இந்தியாவில் இது சாத்தியமாக இருந்திருக்கு. அது எதனால் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஜியோகிராஃபி. இந்த 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 லேண்ட்ஸ்கேப், இந்த சூழ்நிலைகளால், இங்கே இருக்கக்கூடிய இந்திய பெருநிலத்தோட சூழ்நிலைகளால் இது சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக அதோட கிளைமேட் அது வந்து இந்தியாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு. அந்த வெஜிடேஷன், அந்த எசென்ஷியல்ஸ், ஃபுட்டுக்கோ எல்லாத்துக்கும் வந்து அது சாத்தியப்படுத்தியிருக்கு. அப்படி சாத்தியப்படுத்தினதில் நம் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு ஒரு எசென்ஷியல். இங்கே இந்தியாவில் வந்து நிறைய விதமான ஆசிரமங்கள், தபோவனங்கள், அப்புறம் வந்து காடுகள்லாம் வந்து சிந்திக்கிற மனுஷனுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. அவன் அந்த இடங்கள்லாம் போய் இந்த வாழ்வியலோட பிரச்சனைகளை பற்றின சிந்தனைகளை வந்து உருவாக்கிக்க வந்து அந்த இடங்கள் அவனுக்கு அதிகமாக தேவைப்பட்டிருந்துச்சு. அதை வந்து இந்த நேச்சுரல் கண்டிஷன்ஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அவனுக்கு. இதில் அவர் குறிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா, பிளேட்டோவோட ஒரு வரியை சொல்கிறாரு, ஹேட்ரட் ஆஃப் ரீசன் அப்படின்னு பிளேட்டோ சொல்கிறாரு. அப்படி ஒருத்தன் வந்து ஒரு மாற்று கருத்துக்கு வந்து இல்லை வந்து சிந்தனைக்கு எதிராக ஒரு முயற்சி இல்லாத ஒரு சமூகமாக வந்து ராதாகிருஷ்ணன் வந்து இந்திய சமூகத்தை சொல்கிறாரு. பிளேட்டோ சொன்னது ஹேட்டட் ஆஃப் ரீசன் அப்படிங்கிறது அது தன்னவிலேயே ஒரு மனுஷனுக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்குது. சிந்திக்கிற மனுஷனுக்கு அது அவசியமாக இருக்குது. அந்த ஹேட்டட் ஆஃப் ரீசன் இல்லாமல் இருக்கும்போது தான் ஒரு ஆதாரமான ஒரு சிந்தனையை நோக்கி போகிறதுக்கான ஒரு தெளிவு மனுஷனுக்கு கிடைக்குது. ஸோ அது நமக்கு சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ராதாகிருஷ்ணன். அதே மாதிரி let us above all things take heed அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கவனத்துக்கு நமக்கு பிரச்சனைகளாக சில விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தாண்டி என்னை சிந்திக்க விடு. அதாவது ஒரு விதமான ஒரு வேண்டுதல் மாதிரி இது. let us take all things, ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமும் கூட. let us above all things that take heed. என் கவனத்துக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி என்னை யோசிக்க விடு அப்படிங்கிற லைனை ராதாகிருஷ்ணன் கோட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் அவசியமாக இருக்குது ஒரு சிந்திக்கிற மனுஷனுக்கு அப்படிங்கிறனால. அதே மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கிறதுலேயே அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலை. ஒரு மனுஷன் எந்த நிலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னா, அவனுக்கு எப்போ சில விஷயங்கள் புரியுது அப்படிங்கும்போது தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதை நோக்கி தான் ஒரு சமூகம்
என்ன சொல்ல, தன்னை வளர்த்துக்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் ஒரு சமூகம் தன்னை வளர்த்துக்க முடியும். அப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இந்திய சமூகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நம்ம செயல்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. மற்ற சமூகங்கள் செயல்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள், போர், சண்டைகள், அப்புறம் வந்து என்ன சொல்ல, ரொம்ப வந்து அங்கீகரிக்கப்படணும், தன்னை நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து இந்திய சமூகத்தில் வந்து ஏற்படலை. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இங்கே இல்லை. அதனால ஒரு சிந்தனையில் வளர்ச்சியுறக்கூடிய ஒரு சமூகமாக வந்து இந்திய சமூகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி முண்டக உபனிஷத் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ஒரு உபனிஷத், பிரதானமான உபனிஷத்தில் முக்கியமான ஒரு உபனிஷத். அந்த உபநிஷத்தில் வந்து பிரம்ம வித்யா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. பிரம்ம வித்யாங்கிறது ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆதாரமான சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவு நிலை அப்படிங்கிறது தான் பிரம்ம வித்யா, த சயின்ஸ் ஆஃப் எட்டர்னல் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிரம்ம வித்யாங்கிறது வந்து as a basis of all sciences, எல்லா அறிவு நிலைகளுக்கும் ஆதாரமான ஒரு அறிவு நிலை அப்படிங்கிறது வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சர்வ வித்யா பிரதிஷ்டா, சயின்ஸ் ஆஃப் ஆல் சயின்சஸ் அப்படிங்கிறத. ஃபிலாசபியும் தத்துவமும் வந்து என்ன சொல்ல, மற்ற எந்த துறைகளோட ஈடுபாடுகளோ வாழ்க்கையோட இல்லாமலோ கிடையாது. அது நாம் வாழக்கூடிய வாழ்நிலைகள்ல இருந்து, நம்மளோட பண்பாட்டில் இருந்து அது நம்மளை செதுக்கி வருது. இப்போ ஆரம்பிச்சபோது சொன்ன மாதிரி வந்து நம்மளோட பருவநிலைகள், நம்மளுடைய காடுகள், மலைகள், நம்மளோட வாழ்க்கை நிலைகள் வந்து அதுதான் நம்ம தத்துவங்களை வந்து செதுக்கியிருக்கு. ஸோ ஆதாரமாக இங்கே கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த இயற்கையும் இந்த வாழ்வும் தான் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கு. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது அதுதான். அதில் நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து இந்த இயற்கையும் வாழ்வியலும் தான். அந்த இயற்கையும் வாழ்வியல்லையும் வந்து நம்ம வாழ்வியல் நம்மளோட தத்துவத்தை செதுக்குது. நான் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகளை கொடுக்கும்போது அது தத்துவமாக உருவெடுக்குது. ஸோ நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்ம சார்ந்த மனிதர்களும் நம்ம தத்துவங்களை செதுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த பரிணாமங்கள் வந்து உருவாயிருக்கு. அதே மாதிரி இந்திய தத்துவங்கிறது வந்து வெஸ்டர்ன் தாட்டுக்கு வந்து எவ்வளோ இஸ் இட் இன்ஃப்ளூயன்ஸ் பை த வெஸ்டர்ன் தாட்டா அப்படின்னு கேட்டால், மேற்கத்திய தத்துவத்தோட வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்திய தத்துவத்தில் இருக்கா அப்படின்னா, அதை பற்றி பேசுகிறதே வந்து ரொம்ப அனாவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அது காலநிலைகள் வந்து வேறுபட்டிருந்தாலும் ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு வந்து நமக்கு சொல்கிறதுக்கோ, இல்லை அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலோ, அந்த ஒரு இடைப்பட்ட ஒரு கேப் ஒன்று என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டாங்க. இந்தியா வந்து ரொம்ப செப்பரேட்டான ஒரு சப்கான்டினென்ட் எங்கிட்ட. அது வந்து என்ன சொல்ல, அதை வந்து அலெக்சாண்டரை தாண்டி யாராவது இங்கே வந்து போர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து வர முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலலாம் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்தியாங்கிறது ரொம்ப தனிச்சு இருந்திருக்கு. இந்திய நாடுங்கிறது ரொம்ப தனிச்சு இருந்திருக்கு. அது அப்படி இருந்திருக்க பட்சத்துலேயே ரொம்ப அதிக இன்ஃப்ளூயன்சஸ் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா, கடல் வழி பயணங்கள் மூலிமா தான் வந்திருக்கு. அந்த கடல் வழி பயணங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அது இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த ஒரு குளோபலைசேஷன், அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த எரா வந்து இன்றைக்கி வரைக்கும் அது நீடிச்சுட்டு தான் இருக்குது.
ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சஸை ட்ரேஸ் பண்ணி போகிறதுங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஆனால் இருந்தாலும் வந்து கடல் வழி பயணங்கள் ஆரம்பித்தோன்னே தான் வந்து அந்த பெரிய அளவிலான பரிமாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இதை ஒரு இண்டிபெண்ட் இந்தியன் தாட் அப்படின்னே சொல்லலாம். இந்திய தத்துவங்கள் வந்து அறிமுகமற்ற, மேற்கத்திய சிந்தனைகளுக்கு அறிமுகமற்ற, இல்லை எல்லா மனிதனும் சிந்திக்கக்கூடிய ஒரே விஷயங்களை வந்து எப்படி வெவ்வேறான விஷயங்களாக கூட வந்து மாற்றி சிந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிமுகமற்ற தனித்துவமான தத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஆரம்பமாக வந்து இந்திய தத்துவத்தோடைய ஒரு அடிப்படையான சில ஆதாரங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. இதை வந்து இதில் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய, தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்திய தத்துவத்தோட முக்கியங்களை வந்து இனி பார்க்கலாம். ரைட்.